எபிலெப்சி நான் என்ன? எபிலெப்சிங்கிறது சீஜர்ஸும்பாங்க, ஃபிட்ஸுவாங்க. கொலோக்கியலி காக்கா வலிப்பு. அந்த காக்கா எங்கே வந்ததுன்னு தெரியாது, பட் காக்கா வலிப்புங்காங்க. இது வலிப்பு நோய் ஓட இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர் ஒரு தாட் கான்செப்ட். எல்லாமே ஒரு சான்ஸ் கான்வர்சேஷன் வித் டாக்டர் ஐயப்பன் about epilepsy surgeries that we are doing. That is epilepsy காகவே ஆபரேஷன் பண்ணுறது that we are doing. ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு and it has got changed and transformed, and now we are here at the launch of the regional epilepsy centers of Kaveri Hospital, and I thank Dr. Ayyappan for giving that, making that thought, that idea, that seed into the plant, which we want to grow it into a tree which bears fruit. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் எபிலெப்சி, ஏன் வலிப்பு நோய்? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வலிப்பு நோய் ரொம்ப காமன். Approximately 1% of India's population has epilepsy. India's population 1.5 billion. That means 1.5 million people have got epilepsy. Okay? இப்போ எபிலெப்சிக்கு நிறைய மருந்து வந்தாச்சு, நிறைய புதுசா மருந்து வருது, வந்துட்டே இருக்குது, பழைய மருந்துகளும் இருக்குது. பட் 20 to 30% of patients who have epilepsy, அந்த மாத்திரைனால எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகுது கிடையாது. மாத்திரை சாப்பிட்டாலும் எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 மாத்திரை 4 மாத்திரை சாப்பிட்டாலும் எபிலெப்சி வந்ததுன்னா பேஷண்ட்ஸ் கண்டினியூ டு சஃபர். அண்ட் அந்த சஃபரிங்கை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸில் நாங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோட்டோகால் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக எபிலெப்சிங்கிறது நியூராலஜிஸ்ட் பார்க்கறது. ஸோ டெஃபினட்டாக பேஷண்ட் நியூராலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. பட் சப்போஸ் அந்த ஃபிட் esteemed clinical colleagues, doctors, highlighted on the importance of epilepsy. One is diagnosis, medical management and surgical management. டாக்டர் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் எபிலெப்சியோட பற்றி அதை டயக்னோசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஹைலைட் பண்ணாங்க. But I want to highlight on one more important thing, the social stigma associated with the epilepsy. அநேகமாக நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரோட ஒரு ஃபேமிலியிலையும் நமக்கு எய்தர் இந்த ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தருக்காவது வலிப்பு இருந்திருக்கும். அது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை யங் அடல்ட்டாக இருக்கலாம், அது சம்டைம்ஸ் ஈவன் ஆஃப்டர் 40-50 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வலிப்புங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருக்குமே அதை பற்றி ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடையாது. And the social stigma associated with the epilepsy is very, very high, particularly in a country like India. Personally, I know one of my friend's grandson, he is in the class, I think, 3rd or 4th standard. Our fits வந்தது ஸ்கூலில் இருக்கப்போ. Otherwise, a brilliant boy, right? He is a topper, everything. Then after that, the school got panicky, and the school teacher, headmaster எல்லாம் கூப்பிட்டு, சரி இந்த சைல்டுக்கு ஃபிட்ஸ் இருக்கு, இந்த சைல்டை நீங்கள் எங்கள் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த கூட பார்த்துட்டு இருந்த மற்ற சில்ட்ரன் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட ஒரு சொசைட்டியோட இது
எதுக்கு why should my child with study with another child who may have a disability அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் another friend of mine whose daughter who is in the early 30s who was very aspiring ஒரு IT கம்பெனியில் senior position இருந்தாங்க. In fact she was extremely qualified and coming up in the career to become a CEO. International company, multinational company. அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ she developed fits first time. In the mid 30s the first time வந்து she had fits. Then okay she recovered well, but the multinational company they wanted her to take time off for 2 to 3 months, and also they were not willing to consider her promotion when the next cycle of appraisal came, and they wanted the medical board to certify that she is fully mentally competent அப்படி சொல்லி. ஏன்னா அந்த எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ்ன்னு வந்தாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அல்லது அவங்களோட மூளை வளர்ச்சி தகுந்தமாகவும் பாதிப்பு இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து பெரிய பெரிய ஃபேக்டர். ஸோ பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் சே எனிதிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வலிப்பு இருக்குது, இதுக்கு காரணம் இதுதான், இது சரியாக போகுங்கிறது மாதிரி இல்லாமல் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து எபிலெப்சி பார்த்தீங்கன்னா எஸ் டாக்டர் ஸ்ரீதர் சார் அவங்க சொன்ன மாதிரி 10 பேத்துக்கு எபிலெப்சி இருந்தால் அதில் 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். பட் அந்த 2 பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தீஸ் பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இனிஷியலாக பார்க்குற ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபர்தராக பார்க்குற நியூராலஜிஸ்ட், நியூரோ ரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அசஸ் பண்ணி எஸ் அவுட் ஆஃப் இந்த 10 பேஷண்ட்ஸில் வந்து இவங்க 2 பேரும் சர்ஜரியில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோ சர்ஜனையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தென் தே வில் பெனிஃபிட். சரி, ஐ எம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் நான் வந்து அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன்னா நீ ஆர்த்ரைட்டிஸ் வரேன், அதில் 10ல் 2 பேத்துக்கு சர்ஜரி, 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மீதி 8 பேத்துக்கு வந்து நான் நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை நீ ஃபிசியோதெரப்பியோ சொல்லி நான் மேனேஜ் பண்ண முடியும். But the clinical ability to diagnose who needs surgery, that's important. இது first of all a proper referral to a center and also identifying the patients who will benefit from surgery நடக்கிறது இல்லை. அதனால தான் இந்த fragmented healthcare system சொல்லுவோம். Not only in India, anywhere, even in the Western countries where I work, proper recognition of patients with epilepsy who will benefit from medicines, who will benefit from surgery and identify பண்ணி by the time they reach the proper center it will be many times very late. So அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த fragmented healthcare as far as the epilepsy service is concerned, we want to integrate at least within the Kaveri hospital to start with. See, all the 3 hospitals in Chennai, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் திரும்பி என்னோட மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஹாஸ்பிட்டல் சென்னையில் நம்மளுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கிறோம். 120 bedded ஹாஸ்பிட்டல் இன் ரேடியல் ரோட். இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையுமே வி ப்ரொவைட் டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர். இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையுமே நியூரோ சயின்சஸ் விச் இன்க்ளூட்ஸ் நியூராலஜி, நியூரோ radiology, neurosurgery, one of the high volume and the highest number of patients and surgeries இருக்கிற டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலையுமே நம்ம ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு சர்வீஸ் கொண்டு வரணுங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்களோட விஷன். இப்போ இந்த சிஸ்டம் லைக் வந்து டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மீட் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கஸ் த கேசஸ் ஹூ நீட்ஸ் வாட் அப்படிங்கிறது. ஆங்காலஜியில் எடுத்திங்கன்னா அது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ். The tumor board meeting regularly நடக்கும் because no one doctor can provide solution to a case, from the pathologist to radiation oncologist and எல்லாருமே சேர்ந்து they meet and then decide. அந்த tumor board concept மாதிரி தான் இந்த regional epilepsy center சொல்லிட்டு across the Chennai region the epilepsy patients we treat அவங்க எல்லா கேசஸையும் டிஸ்கஸ் பண்ணி to identify which cases need surgery, which will benefit from surgery, because this is not a common surgery, this cannot be done everywhere. However, we want to regionalize and centralize this specialized service in one center. So, why this media interaction? I mean, I want to, first of all, மக்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு வலிப்பு, அந்த ஃபிட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு.
டாக்டர் அருள்மொழி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் முற்றிலும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். யூஸ்வலாக கேன்சருக்கு தான் நம்ம பேசி கேள்வோம், மார்பு புற்றுநோயோ எல்லாமே முழுமையாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிலிப்ஸி ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். பீப்புள் நார்மலாக நினைக்கிறது வந்து இவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்களா, இவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்கு. எல்லா சந்தேகங்களும் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மெசேஜ், பாசிட்டிவ் ஹெல்த் மெசேஜை பற்றி நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் விச் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி பெட்டர் டன் அட் ஃபியூ ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ் லைக் காவேரி, நாட் எவ்ரிவேர். அதுதான் இந்த மீடியா இன்ட்ராக்ஷனோட ஒரு நோக்கம். தேங்க்யூ.